வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரியர்ஸ் சேனல். இப்போ எந்த ஜாப்பை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேர்வே இல்லாமல் இந்தியன் கடற்படை, அதாவது இந்தியன் நேவி எஸ்எஸ்சி ஆஃபீஸர்லேருந்து ரெக்ரூட்மெண்ட்டு புதுசாக வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10th +2 நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். நீங்கள் பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மூலியமாக நீங்கள் பர்த்தி ஆகிக்கலாம். அண்ட் சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 56,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 20/12/2024 அன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே சேரும். அதோட இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்க, அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி. ஸோ காய்ஸ், இந்தியன் நேவி எஸ்எஸ் ஆஃபீஸர் ரெக்ரூட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை கீழே கொடுத்துருக்கேன். அந்த நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் இதுதான் இதோடைய அஃபிஷியல் வெப்சைட். இதில் நமக்கான நோட்டிஃபிகேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா நியூஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் விண்டோ 10th +2 B.Tech அப்படின்னு சொல்லிட்டு கேடர் என்டரி அப்படின்னு சொல்லிட்டு 2025க்கான உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. 20 டிசம்பர் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற எல்லா டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதிலேயே கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கான நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் ஆகிரும். சரிங்களா? நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இவங்க இதிலேயே கொடுத்துருக்காங்க. 5/12/2024 அன்றைக்கி ஓப்பன் ஆகிருக்கு. டவுன்லோட் அட்வர்டைஸ்மெண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த மாதிரி தான் உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். இது பார்த்தீங்கன்னா அதாவது இந்தியன் நேவி 10th +2 B.Tech அதாவது கேடர் என்ட்ரி ஸ்கேமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்மனண்ட் கமிஷன் ஆஃபீஸருக்காக உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதா உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. டேட்டு ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6 டிசம்பர்லேருந்து உங்களுக்கு க்ளோசிங் டேட்டு 20 டிசம்பர் வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது எதுக்காக 10th +2 ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகமிங் அதாவது பர்மனண்ட் கமாண்டிங் ஆஃபீஸருக்காக பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் டெக்னிக்கல் பிரான்ச்சஸ்க்காக உங்களுக்கு என்ட்ரி பண்ணுறதுக்காக உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க. இதுக்கான வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் கேட்டகரி அண்ட் வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ் டெக்னிக்கல் பிரான்ச்சுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. 36 வேக்கன்சிஸ் இருக்குது. அண்ட் உமன் அண்ட் மெயில் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ஃபீமேலுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 17.5 வயசுலேருந்து உங்களுக்கு 18.5 வயசு வரைக்கும் நீங்கள் அதாவது 17.5 வயசுலேருந்து உங்களுக்கு 20 வயசு வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்லி ஒன் அப்ளிகேஷன் ஃபில்டு பை கேண்டிடேட்ஸ், அதாவது ஒரே ஒரு அப்ளிகேஷனை மட்டும்தான் ஒரு ஆள் ஃபில் பண்ண முடியும். 2 அப்ளிகேஷன் ஃபில் பண்ண முடியாது அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருக்காங்க. எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாஸ் சீனியர் செகண்டரி எக்ஸாமினேஷன், அதாவது 10th +2 நீங்கள் முடிச்சிருந்தாவே நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு 10th பார்த்தீங்கன்னா 75% அண்டு 12th உங்களுக்கு 50% மார்க் இங்கிலீஷில் இருக்கணும். இங்கிலீஷ் சப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இது யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹூ கேண்டிடேட்ஸ் ஹாவ் அப்பாயிண்டட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜேஇ பார்த்தீங்கன்னா ஜேஇஇ இந்த எக்ஸாமை நீங்கள் எழுதிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முற்றிலும் அவைலபிள் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. இதில் உங்களுக்கு என்னென்ன கோர்சஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஇ B.Tech இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்பி, அதாவது இந்தியன் ஆர்மிலெலாம் எஸ்எஸ்பி செலெக்ஷன் நடக்குது இல்லைங்களா, ஷார்ட் லிஸ்டிங் எஸ்எஸ்சி, அந்த மாதிரி தான் இதுவும். சரிங்களா? இதுவும் பார்த்தீங்கன்னா ஷார்ட் சர்வீஸ் அண்ட் கமிஷன் தான். இது உங்களுக்கு பர்மனண்ட்டான ஜாப் தான். அக்னிவீரெல்லாம் இதில் கிடையாது. உங்களுக்கு டேரெக்டாக ரெக்ரூட்மெண்ட் தான், உங்களுக்கு பர்மனண்ட் தான். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மெடிக்கல் ஸ்டாண்டர்டு அண்ட் ரிலாக்ஸேஷன், ஹைட்டு என்ன, வெயிட்டு அப்படின்றத எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டில் போய்ட்டு உங்களுடைய ஹைட் என்ன, வெயிட் என்ன, உங்களுக்கு எப்படி உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச் 2025 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 இடத்துல உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும். அந்த இன்டர்வியூ எங்கெங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெட்யூல்டு கொடுத்துருக்காங்க. பெங்களூர், போபால், கொல்கட்டா அண்ட் விசாகப்பட்டினம் இந்த 4 இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூக்கு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எக்ஸாமினேஷன் டீட்டெயில்ஸு உங்களுடைய சர்டிஃபிகேட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்காக நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அண்ட் ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இமெயில் த்ரூவாகவோ அல்லது எஸ்எம்எஸ் மூலியமாகவோ உங்களுக்கு வந்து தெரிவிக்கப்படும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா AC3 அதாவது உங்களுக்கு இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங்கில் இருக்கும்போதே உங்களுக்கு 50,100 வரைக்கும் உங்களுக்கு சேலரி வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ட்ரெயினுக்கான ஃபீஸு உங்களுக்கு ட்ரெயின் டிக்கெட்டுக்கான ஃபீஸு அண்ட் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அண்டு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான அலவுன்சஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. SSBனாவே உங்களுக்கு ஆஃபீஸர் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மெரிட் லிஸ்ட்டில் வர்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா SSB மார்க்ஸ் வந்து உங்களுக்கு மார்க்ஸ் அடிப்படையில் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேக்கன்சி என்ட்ரி பண்ணுறதுக்காக உங்களுக்கு ட்ரைனிங் வந்து எங்கே இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருப்பாங்க. ட்ரைனிங்கில் வந்து உங்களுக்கு என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் இயர் பிடெக் கோர்ஸ் இருக்குது. பிடெக்கில் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 இயர் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். ஃபஸ்ட்டு 2 இயர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். அப்புறம் லாஸ்ட்டு 2 இயர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கோர்சஸ் இருக்கும். அந்த கோர்சஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிவிடுவோம், அதாவது உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிவிடுவோம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி அப்ளை பண்ணணும் இந்த ஜாபுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்க இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண போதும் டேரெக்டாக அப்ளை பண்ணுற பேஜுக்கே நீங்கள் போயிடுவீங்க. அதில் வந்து ஒன்ஸ் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு வெரிஃபை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்காக நான் அப்லோடும் பண்ண போகிறேன். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்ற தமிழ்லேயே நம்ம வந்து வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ண போகிறேன். அண்ட் இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th +2 முடிச்சிருக்கணும். ப்ளஸ் இந்த JEE எக்ஸாம் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். அதை வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th +2 முடித்தவங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் ஆஃபீஸர் அப்படின்னு இருக்கணுங்களா, இன்ஜினியரிங் ஆஃபீஸராக போகிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த JEE எக்ஸாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவங்க கொடுத்துருக்குற இந்த QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணாலும் ஓகே, அண்ட் நான் கொடுத்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் வந்து கீழே வந்து அப்ளை ஆன்லைன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற பேஜுக்கு போயிடுவீங்க. இதில் வந்து உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து அதாவது கண்ட்ரி வந்து அதாவது கரண்ட் ஸ்டேட்டை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ண உடனே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிட்டு டேட்டா, அதாவது இவங்க கொடுத்துருக்கிற இந்த இமேஜில் வந்து கேப்சா கொடுத்துருக்காங்க. அந்த கேப்சா வந்து நீங்கள் ஒன்லி என்ட்ரி பண்ணிட்டு நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதாவது கிரியேட் எ நியூ அக்கௌண்ட் பேஜையும் அண்டு லாகின் பேஜும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஓப்பன் ஆயிரும். இதில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து லாகின் பண்ணாமல் இருக்கீங்க, அதாவது யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருக்குன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணி நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து லாகின் பண்ணி நீங்கள் உள்ளே போயிடலாம். சரிங்களா? உள்ளே போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டாக்குமெண்ட்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி அப்லோட் பண்ணோம் அப்படின்றத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ காய்ஸ், இதே மாதிரி தான் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா எந்த வித கவர்மெண்ட் ஜாபும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுவோம். அதனால் நம்ம சேனலை வந்து தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருங்க அண்டு தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு இருங்க. ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். 10th +2 பேட்சில் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை கிடைக்கிறது வந்து ரொம்ப ரேருன்னு கூட சொல்லலாம். இந்த வாய்ப்பு வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா? இந்திய அதாவது கடலோர காவல்படை, கப்பல் படை இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ காய்ஸ், தேங்க்யூ.